வணக்கம். வாருங்கள் கதை சொல்வோம் நிகழ்வில் எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் எழுதின குருதட்சணை அப்படிங்கிற சிறுகதையை பற்றி பார்க்கலாம். எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் நாடறிந்த எழுத்தாளர். தமிழிலே முக்கியமான நாவல்கள், நாடகங்கள், சிறுகதைகள் என அனைத்து வகைகளிலும் படைப்புகளை தந்திருக்கிறார். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த குருதட்சணைங்கிற சிறுகதையை பொறுத்த மட்டிலையும் கதை சொல்லியாக வருவது கதாசிரியரே கதையை சொல்லி செல்கிறார். ஒரு வயதான பென்ஷன் வாங்கக்கூடிய பெரியவர் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு பிரச்சனை, அதை பின்னணியாக வைத்து இந்த கதையை தந்திருக்கிறார் எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி. கதையினுடைய இன்னொரு முக்கியமான பாத்திரமாக ஒரு ஆட்டோக்காரர் வருகிறார். சரி, கதைக்குள்ள போவோம். அது பசுபதிக்கு பிடித்தமான பேண்ட் அப்படின்னு சொல்லி கதை ஆரம்பமாகுது. அது பசுபதிக்கு பிடித்தமான பேண்ட். இந்த பேண்ட்டுங்கிற சொல் இதனுடைய அர்த்தத்தில் அந்த மணிமேகலை காலத்திலேயே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. மணிமேகலையில் எப்படி வருதுன்னா, அது இகந்த வட்டுடை அப்படின்னு வருது. இகந்த அப்படிங்கிறத தொளதொளன்னு இருக்கக்கூடிய அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். அப்போ தொளதொளன்னு இருக்கக்கூடிய ஒரு பைஜாமா. வட்டுடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு ஒரு கால் சட்டை அப்படிங்கிற பொருளில் எடுத்துக்கலாம். அதான் பேண்ட் அப்படிங்கிறது. அப்போ அந்த காலத்தில் பேண்ட்டாக போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ ஒரு கால் சட்டை. சரி, இப்போ இந்த கால் சட்டை பசுபதிக்கு பிடித்தமான பேண்ட்டு. அந்த பசுபதிக்கு பிடித்தமான அந்த பேண்ட்டு கால் சட்டை இது என்ன ஆச்சு அப்படின்னா, அதை எடுத்து அவர் மாட்டுறாரு, இடுப்பில் மாட்டுறாரு. பசுபதி அதை எடுத்து அந்த பிடித்த பேண்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கையில் அந்த ஊக்கு அது 2 இருக்குது. அது கலண்டு போய் கீழே விழுந்துருச்சு. விழுந்தது கீழே கட்டிலுக்கு கீழே ஓடிருச்சு. இவர் வயசான ஆள். இவரோட சேர்ந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸு அரசியலுக்கு போனவங்களா இருந்தாங்கன்னா, இவரும் அந்த மாதிரி போயிருந்தாருன்னா இவருக்கு அதை குனிஞ்சு அதை என்னன்னு தேடி இருக்க முடியும். ஆனால் இவர் அரசியல் பக்கமே போகலை. அதனால இவருக்கு குனிஞ்சும் பழக்கம் இல்லை. ஆனால் இந்த பேண்ட்டை அவர் போட்டாகணும், இவருக்கு பிடிச்சமான பேண்ட்டு. அதனால இந்த கட்டில் பிடிச்சிக்கிட்டு மெதுவாக உட்கார்றாரு. உட்கார்ந்து கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. கட்டிலுக்கு கீழே ஒரே இருட்டாக இருக்குது. அது அந்த ஊக்கு எங்கே விழுந்தது அப்படின்னே தெரியல. அப்புறம் இடுப்பு வேற பிடிச்சிக்கிடுச்சு அவருக்கு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திக்கிறாரு. எந்திரிச்சிட்டு என்ன பண்ண அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ அந்த ஹூக்கே கிடைச்சா கூட அவருக்கு அதை தைக்க தெரியாது. அவருக்கு புத்தகத்துக்கு அட்டை போடக்கூட தெரியாது. அதனால் இப்போ அடுத்து எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. இவருக்கு பிடிச்சமான பேண்ட்டுங்கிறதுனால இதை விடவும் முடியாது. இந்த பேண்ட்டு வீட்டுக்காரம்மா அது போய் சேர்றதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி தந்த பேண்ட்டு இந்த பேண்ட்டு. அதனால் அந்த பேண்ட் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் உண்டு. சரி, எப்படியாவது அதுக்கு ஹூக் வைக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பேண்ட்டை பொறுத்த மட்டும் அது அவருக்கு ரொம்ப ராசியான பேண்ட்டும் கூட. இந்த பேண்ட்டை போட்டு போகிற சமயத்துல எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனாருன்னு வைங்க, அங்கே கியூ ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லைன்னா கியூ அதான் ஆளே இருக்காது. அப்புறம் பார்த்தோன்னா இவர் தனியாக தானே இருக்கிறாரு வீட்டில். மெஸ்ஸில் மத்தியானம் சாப்பாடு வரும். இவர் இந்த பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிற சமயத்துலலாம் நல்ல நேரத்துக்கு பையன் மெஸ்ஸில் சாப்பாடு கொண்டு வந்துடுவான். அப்புறம் இவர் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். இவரோட வயசுக்காரர் ஒருத்தர் பத்மநாபன்னு. அவர் பொதுவாக அப்பப்போ இவர் பத்திரிகைகளுக்கு எழுதுகிற கடிதம், மெயிலு எல்லாத்தையும் கொண்டு காமிச்சு இவர்கிட்ட படித்து இவரை போர் அடிச்சிருவார்.
ஆனால் இந்த பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிற சமயத்துலலாம் அவர் பெரும்பாலும் தொந்தரவு பண்ணது கிடையாது. இந்த மாதிரி பல காரணங்கள்னால அவருக்கு அந்த பேண்ட் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு அழகான மெரூன் கலர் பேண்ட் அந்த பேண்ட்டு. சரி எப்படியாவது உடனே தச்சாகணுமே, எங்கே போகிறது அப்படின்னு அவர் குடியிருக்கிற அந்த சென்னை மயிலாப்பூர் ஏரியாவில் அவருக்கு தெரிஞ்சு எந்த கடையுமே இல்லை. எல்லாமே பார்த்தோன்னா எல்லாம் பெரிய பெரிய தையல் கடைகளை தான் அவர் பார்த்துருப்பாரு. இந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுக்கு தைக்கக்கூடிய தையல் கடை அப்படின்னு சொல்கிற கடையெல்லாம் அவர் அங்கே பார்த்துருக்காரு. சரி அப்படின்னு வேற எங்கே போக முடியும் அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கையில் வீட்டு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். போய் கதவை திறப்பார். அந்த எழுத்து வீட்டு பத்மநாபன் நிற்பார். நின்ன உடனே என்ன வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பார். ஆமாம் அப்படின்னு சொல்லுவார். ஆமான்னு சொல்லிட்டு இவர் கேட்பார், இப்படி பேண்ட்டோட ஹூக்கு ஊக்கி இதாயிருச்சு, விழுந்துருச்சு, அதை தைக்கணும், எங்கே தைக்கலாம் அப்படின்னு கேட்பார். உடனே பத்மநாபன் சொல்லுவார், சாமி எந்த காலத்தில் இருக்கீங்க, போயிடுச்சு அப்படின்னு சொன்னா வாட்ச்மேன்ட்ட தூக்கி கொடுங்க. இப்போ காலமெல்லாம் மாறிக்கிட்டு வருது. இந்தியன் எக்கானமியெல்லாம் வெஸ்டர்னோட எப்படி நம்ம போட்டி போடுறது? எங்கேயாவது பழைய காலம் மாதிரி கத்திக்கு சாணம் பிடிக்கிறவன் வரானா, இல்லை ஈய பாத்திரம் பூசுறவன் யாராவது வரானா அப்படின்னு சரளமாக இவர் கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுகிட்டே அவர் போவார். இவர் பசுபதி அமைதியாக இருப்பார். அமைதியாக இருந்த உடனே என்ன புது பேண்ட்டா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை 15 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். அப்போது என்ன எது சென்டிமெண்ட்டா அப்படிங்கிறாரு. உடனே இவர் ஆமாம், அவரோட ஒய்ஃப் இறக்கிறதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி ப்ரெசன்ட் பண்ண பரிசு கொடுத்த பேண்ட் அந்த பேண்ட்டு அப்படிங்கிறாரு. ஓ அப்படியா, சாரி. சரி, இப்போ நீங்கள் அதை தைக்கணும்னா ஜார்ஜ் டவுனுக்கு தான் போகணும். அதுக்கு ஒரு ஆட்டோ எல்லாத்தையும் வச்சு தான் நீங்கள் போவீங்க. ஏன்னா நீங்கள் பஸ்ஸில் போக மாட்டீங்க. அப்போது அதுக்கு ஆகிற செலவுக்கு நீங்கள் புது பேண்ட்டே வாங்கலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு சென்டிமெண்டல் வேல்யூ அது ரொம்ப முக்கியமானது இல்லையா அப்படிங்கிறாரு. இவர் ஆமாம், தைக்கிறதுக்கு நான் எப்படியும் போதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் பத்மநாபன் கிளம்பி போயிடுறாரு. இவர் வீட்டை பூட்டிட்டு கிளம்பி ஒரு ஆட்டோவை கூப்பிடுறாரு. ஆட்டோவில் சொல்கிறாரு, இப்படி டவுனுக்கு போய் அங்கே போய் ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரணுங்காரு. ஆட்டோக்காரர் எவ்வளோ ரூபா தருவீங்கன்னு கேட்குறாரு. இவர் 250 ரூபா தருவேங்கிறாரு. கூட 50 ரூபா சேர்த்து 300 ரூபாயா கொடுங்க அப்படின்னு ஆட்டோக்காரர் கேட்காரு. இவரும் சரின்னு ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்டு வண்டியில் ஏறி உட்கார்றாரு. வண்டி மெதுவாக தான் போகுது. மெதுவாக போனவுடனே ஆட்டோக்காரர்கிட்ட இவர் கேட்குறாரு, ஆட்டோ வண்டி ஏன் இவ்வளோ மெதுவாக போகுது அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே ஆட்டோக்காரர் சொல்லுவார், அவர் ஒரு வயசான ஆள். இப்போ வேகமாக போய் என்ன பண்ண போகிறோம், வயசாகிடுச்சு, இன்னும் வாழ போகிறது கொஞ்ச காலம்தான் வாழ போகிறோம். அதனால் உலகத்தை நல்லா ரசித்து பார்த்துட்டு வாழலாம் இல்லையா? நம்மளுடைய நேரமும் காலமும் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கும் இல்லையா, நம்ம அவசரப்படாமல் இருந்தோம்னா அப்படின்னு ஆட்டோக்காரர் பதில் சொல்கிறாரு. பசுபதிக்கு ஒரே ஆச்சரியமாயிரும், என்னடா இது ஒரு ஆட்டோக்காரர் தத்துவமெல்லாம் பேசுகிறாரே அப்படின்னு. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் சின்ன பசங்கள்லாம் வந்தாங்கன்னா அவசரப்படுவாங்களே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ ஆட்டோவில் வேகமாக நீங்கள் போய் தான் ஆகணும்பாரு. இவர் ஆட்டோக்காரர் பதில் சொல்கிறாரு, நான் சின்ன பசங்க மற்றவங்களே இளைஞர்களே வந்தால் கூட என்னுடைய ஆட்டோ சாதாரணமாக மிதமான இதில் தான் போகும். உங்களுக்கு ஏதாவது அவசரம் அப்படின்னா நீங்கள் வேறு ஆட்டோவை பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் முதலே சொல்லிடுவேன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. சரி, ஓகே, அப்படியா அப்படின்னு சொல்லி இவரும் சிரிச்சுக்கிறார். பசுபதியும். வண்டி போயிட்டுருக்கு.
உடனே டவுன் வந்த உடனே ஆட்டோக்காரர் வந்து டவுன் ஜார்ஜ் டவுன் வந்துருச்சு, எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கிடையில ஒரு வண்டியில் வந்தவர் காற்றடிக்கிறதுல இவர் தூங்கிட்டாரு பசுபதி. உடனே முழிச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆட்டோக்காரர்கிட்ட எப்படி விவரம் சொல்கிறது சொல்கிறார். அட்ரஸ்ஸுன்னு ஒன்றும் தனியாக கிடையாது. இப்படி ஒரு பேண்ட் இருக்குது, பழைய பேண்ட்டு, அதுக்கு ஹூக் வைக்கணும், அந்த ஊக்கி வைக்கணும், அது எங்கே போய் வைக்கிறது, அந்த கடை ஏதாவது இருக்கா பாருங்க அப்படிங்கிறாரு. உடனே ஆட்டோ டிரைவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது. என்னங்க, ஆழ்வார்பேட்டையிலேருந்து ஒரு பேண்ட்டுக்கு ஊக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா இவ்வளோ தூரம் வந்தீங்க ஆட்டோவில், இவ்வளோ காசு கொடுத்து அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான், எதிர்த்த வீட்டு ஃப்ரெண்டு தான் இந்த டவுனில் தப்பாங்க அப்படின்னு சொன்னார், அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. உடனே ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, நீங்கள் ஆழ்வார்பேட்டை வாசிங்கிறதுனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிட்டி சென்டர்லையும் அப்புறம் ஸ்பென்சர் பிளாசாலையும் போய் எல்லாம் ட்ரெஸ் வாங்குவாங்கன்னு நினச்சிங்களா? அங்கேயும் ஏழை டெய்லர்கள் இருக்காங்க, சின்ன சின்ன டெய்லர்கள்லாம் இருக்காங்க. அதனால் அவங்கள தேடியும் பார்த்துருக்கலாமே நீங்கள் அந்த மாதிரி பிளாசாக்களில் 8வது மாடியில் இருந்துக்கிட்டு தரையில் ஊர்ந்து போகிற எறும்பை பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியுமா? அதை மாதிரி நீங்கள் ஆழ்வார்பேட்டையில் தையக்கடை எங்கே இருக்குது அப்படின்னு தேடினீங்கன்னா அது எப்படி உங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. கேட்ட உடனே பசுபதி சொல்கிறாரு, ஐயா ஆட்டோக்காரர்கிட்ட, அப்படியெல்லாம் இல்லையா, நானும் ஒரு சாதாரண பென்ஷன் வாங்குகிற ஒரு ஊழியர் தான். இந்த பேண்ட் வந்து வாங்கி பழைய பேண்ட்டு தான், இதை வந்து தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஹூக் வைக்கிறதுக்காக தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். வேணா சொல்லுங்கள், ஆழ்வார்பேட்டையிலேயே தைக்கிறதுக்கு இடம் இருக்குது, கடை இருக்குன்னா நம்ம அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. உடனே ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, எப்படியோ டவுனுக்கு தைக்கிறதுன்னு இங்கே வந்தாச்சு, அதனால் ஏதாவது கடை இருக்கான்னு நீங்கள் தேடி பார்க்கலாம் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. ஆட்டோக்காரரே சொல்கிறாரு, அந்த பாருங்க, அந்த ஒரு கடை தெரியுது, அதில் போய் கேளுங்க அப்படிங்கிறாரு. கடை பெரிய கடையாக இருக்குதே அப்படிங்கிறாரு. அதனால் என்ன, போய் கேட்குறத கேட்கலாம் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு பசுபதி பைய எடுத்துட்டு அந்த பேண்ட் அதுக்குள்ளே இருக்குது, அதையும் எடுத்துட்டு போகிறாரு. இவர் அந்த நேரத்தில் ஆட்டோக்காரரு சாப்பிட்ற வேலையை பார்க்குறாரு. இவர் கடைக்குள்ளே போகிறாரு. உள்ள அது ஏசி தையல் கடை. அதனுடைய வரவேற்பில் ஒரு இளைஞன் உட்கார்ந்துருக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்கள் எல்லாருமே ரொம்ப வசதியான உடை அணிஞ்சிருக்காங்க, குர்தா போட்டிருக்கிறாங்க, இல்லைன்னா நல்ல பேண்ட்டு, நல்ல தரமான பேண்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க, சட்டையெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ அந்த இளைஞன்கிட்ட போய் என்ன கேட்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கிடையிலேயே கடையில் இருக்கக்கூடிய இன்னொரு நடுத்தர வயதுக்காரர் வந்து இவரை வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாரு. பசுபதி வந்து அவர்கிட்ட சொல்கிறார் தனக்கு என்ன தேவைங்கிறத. இப்படி பேண்ட்டு அதில் அந்த ஹூக்கு இதாகிருச்சு, அதை தைக்கணும், எப்படி நீங்களும் பல வேலைக்கு இடையில் இருப்பீங்க, தைச்சி தர முடியுமா அப்படின்னு கேட்பார். நடுத்தர வயதுக்காரர் வந்து வாங்க வாங்கன்னு வரவேற்றதுக்கு சிரித்த மாதிரியே இவர் இந்த கேட்குற கேள்விக்கும் பதிலுக்கு ஒரு சிரிப்பார். சிரித்த அந்த சிரிப்பில் இருந்தே இவருக்கு அவர் அதை தைக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடையை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்த உடனே இவர் வெளியே வர்ற அந்த நேரம் வெளியே வந்துட்டு ஆட்டோக்கு பக்கத்தில் வர்றாரு. அந்த நேரத்துக்குள்ளே இவரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. ஆட்டோக்காரரும் சாப்பிட்டு முடித்த உடனே என்ன சொன்னார் அப்படிங்கிறாரு. இப்படி உள்ளே போன நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அவர் சிரிக்கிற சிரிப்பிலருந்தே அவர் பதில் சொல்லிட்டாரு, அதெல்லாம் அவர் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படிங்கிறாரு. உடனே ஆட்டோக்காரர் சொல்லுவார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது,
இந்த வேகாத வெயிலில் நீங்கள் ஒரு ஊக்கி தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேண்ட்டையும் தூக்கிக்கிட்டு ஒரு ஆட்டோவையும் அமர்த்திக்கிட்டு இப்படி ஒரு 300 ரூபா பணமும் செலவழித்து இங்கே வந்து அலைகிறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. கேட்ட உடனே இவர் பசுபதி அதுக்கு பதில் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. இந்த பேண்ட் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு முந்தி என்னுடைய ஒய்ஃப் வந்து வாங்கி ப்ரெசன்ட் பண்ணது இந்த பேண்ட்டை என்னுடைய பிறந்த நாளுக்காக. அதனால தான் இந்த பேண்ட் மேலே எனக்கு ஒரு தனிப்பட்ட பிரியம் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. இதை இந்த ஆட்டோக்காரரு கேட்குறாரு, அமைதியாக கேட்குறாரு. கேட்டுட்டு அவருக்கு பதில் சொல்கிறாரு, இப்போ நானும் எல்லா வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தவன் தான். எனக்கும் இந்த பந்த பாசம் எல்லாம் நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்டு. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது. எல்லாத்துக்குமே அந்த பயன்பாடு அப்படின்னு வர்றப்போ நம்ம எப்படி எந்த அளவு வரைக்கும் அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கணும். இப்போ நான் வந்து அந்த பந்தபாசம் அது இது அப்படிங்கிற தேவையில்லாத சில அவசியமில்லாத வாழ்க்கைக்கு பயன்படாத சில இதெல்லாம் விட்டுட்டு இப்போ எனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது. சரி, இந்த பதிலை இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆட்டோக்காரரு அப்புறம் இந்த பதிலை சொல்லிட்டு அவர் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. வண்டி போகுது. இவர் அவர் சொல்கிற ஆட்டோக்காரர் சொன்னதை யோசிச்சுக்கிட்டே இருக்கார் பசுபதி. என்ன இவ்வளவு இதாக சொல்லிட்டாரு, பந்த பாசம் மற்றது அது இதுங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனை, ஒரு தடை அப்படின்னு போகாத அளவுக்கு பார்த்துக்கிடணும். நம்ம வாழ்க்கையை வந்து நம்மளுடைய விருப்பப்படி அமைக்கிறதுக்கு அது எந்த விதத்திலையும் தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவர் சரியான கண்ணோட்டத்தில் தான் ஆட்டோக்காரர் சொல்கிறாரு அப்படிங்கிறது பசுபதிக்கு தெரியுது. உடனே ஆட்டோக்காரர்கிட்ட சொல்கிறாரு, இந்த பேண்ட்டை நீங்களே வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்குறாரு. ஆட்டோக்காரரு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. உடனே இவர் பசுபதி நம்ம தப்பாக கேட்டோமோ இவர்கிட்ட அப்படின்னு குற்ற உணர்ச்சியோடு இருக்கார். ஆழ்வார்பேட்டை வருது. வந்த உடனே இவர் கேட்குறாரு ஆட்டோக்காரர்கிட்ட, நான் ஏதாவது உங்ககிட்ட தப்பாக சொல்லிட்டேன், ஏதோ ஒரு இதில் நீங்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. இவர் ஆட்டோக்காரர் உடனே சொல்கிறாரு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது இந்த பேண்ட்டோட வேல்யூ தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பிரயோஜனமாக இருக்கும், அவங்களே அதுக்கு ஹூக் வச்சு போட்டுக்குவாங்க அப்படின்னு நான் தானே உங்ககிட்ட சொன்னேன். அதனால் நீங்கள் என்கிட்ட கேட்டதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நான் எதையுமே தானமாக வாங்க மாட்டேன். எதுக்குமே அதுக்கு உரிய வேல்யூ கொடுத்து தான் நான் வாங்குவேன். இப்போது நீங்கள் எனக்கு வாடகை ஆட்டோவுக்கு போயிட்டு வந்ததுக்கு சார்ஜ் தர வேண்டிய பணம், அந்த பணத்துக்கு இந்த பேண்ட்டை சரியாக ஆகிருச்சு, நீங்கள் வேறு ஒன்றும் எனக்கு பணம் தர வேண்டாம் அப்படிங்கிறத ஏற்றுக்கோங்க. நான் இதை வாங்கிக்கிறேன், இந்த பேண்ட்டை வாங்கிக்கிறேன், நான் ஹூக் தைச்சி போட்டுக்கிறேன், ஏன்னா நல்ல தரமான பேண்ட்டு, அதனால் அதை நானும் மதிக்கிறேன். இறந்து போன
உங்களுடைய மனைவியும் கூட இப்படி பயன் தர்ற விதத்தில் யார்கிட்டயாவது இருக்குது அப்படின்னா அவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்கிறாரு. சொன்ன உடனே இவர் மகிழ்ச்சியோடு அந்த பேண்ட்டை ஆட்டோக்காரர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இவர் சொல்கிறாரு, இப்போ இது நான் இந்த பேண்ட்டை தானமாக கொடுக்குறதா நினைக்கல. நான் இப்போ அந்த ஆட்டோவில் போயிட்டு வந்ததில் எனக்கு நிறைய போதனைகள் கிடச்சிருக்கு. இதை நான் குரு தட்சணையாக தான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்ட்டை கொடுத்துட்டு இவ்வளோத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டுக்கிட்டே அவர் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆட்டோக்காரரு போகிறாரு. நாம் சொன்னதை முழுக்க அவர் காதில் வாங்கினாரா அப்படிங்கிறது பசுபதிக்கு ஒரு யோசனையாக இருக்கும். ஆட்டோவை பார்க்குறாரு. இப்போ ஆட்டோ ரொம்ப கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இவருக்கு தெரியும். இந்த அளவில் கதையை நிறைவு செய்கிறார் எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி வாசகன் யோசிக்கிறதுக்கு நிறைய இடங்களை கொடுத்துருக்கிறார். இவர் வாழ்க்கைய பையன் இருக்கா, உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா அப்படிங்கிறதுக்கு அவர் பதில் சொல்லலை. ஆனால் பின்னாடி அவர் இவ என்னுடைய மனைவி ப்ரெசன்ட் பண்ணா, அதுக்காக நான் தைக்கிறதுக்காக அதை ஹூக்கு தைச்சி போடுறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லல. அதாவது இந்த பந்த பாசம் அப்படிங்கிறதுனால நாம் சில விஷயங்களில் சிக்கிக்க கூடாது. அதை நமக்கு ஒரு தடையாக அதை ஒரு சென்டிமெண்டல் இது நாம் நிறைய அலைச்சல்களுக்கு உள்ளாகி பிரச்சனைகளை வர வச்சிக்க வேண்டியதில்லை. அதை வேறு பயனுள்ள விதத்தில் வேறு யாருக்கும் உபயோகப்படுறவங்களுக்கு கொடுத்தாலும் அது நல்ல விஷயந்தான் அப்படிங்கிற செய்தியவும் அவருக்கு புரிய வைக்கிறாரு. இதில் சில விஷயங்களை வாசகன்கிட்டயே அந்த ஆட்டோ டிரைவரினுடைய வாழ்க்கை என்ன, அவனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே விட்டிருக்கிறாரு. நாம் வாசகனே அதை யூகித்து நிரப்பிக்கொள்ள வேண்டிய இடம். இந்திரா பார்த்தசாரதியினுடைய மிகச் சிறப்புகளில் ஒன்று. அதை போல அவர் கதைகளை வாசகனுக்காக விட்டு எழுதுவது. இந்திரா பார்த்தசாரதியினுடைய கதைகள் அனைத்துமே படிக்க வேண்டிய ஒன்று என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.